இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏதாவது ஒரு மரியாதை பேசிருக்கா? அண்ணா திமுக நல்ல பேர் வாங்கி கொடுத்து சொன்னாங்க. அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு சிவி சந்திரன், உதயகுமார், அது சீனிவாசன் என்ன பேசுறது நிதானமாக பேசிருக்காங்க. இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அடையிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன ஏதாவது போய் விஜய் கடவுள் கட்டதெல்லாம் இந்த சூழ்நிலையிலே ஓடிச்சு வண்டியா கிளம்பி என்னை தோக்க வைப்ப 7 இடங்களை நாடாளுமன்றத்தில் டெபாசிட்டுக்காரு என்னை ஏற்கனவே உள்பட 14 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கன்னியாகுமரியில் ஒரு சட்டமன்ற தேர்தல் 3 லட்சம் ஓட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். எவ்வளவு ஓட்டு வாங்கினது? 2 லட்சம் 5000 இருக்காங்க. இவ்வளவு கீழ்நிலைக்கு இந்த இயக்கத்தை உதயகுமார் கடப்பாறை எடுத்து வர்றாரு, பழனிசாமி மம்பட்டி எடுத்து வர்றாரு. 2 பேரும் பொறிச்சிட்டாங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப அப்ப இந்த இயக்கம் 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆலமரமாக, அண்ணன் சொன்னபோ ஆலமரமாக கொள்கைகளை, தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஆட்சியாக, கட்சியாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் நான் இன்றைக்கு இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அம்மா இறந்தது அண்ணன் சொன்னா, அம்மா இருந்ததுன்னா மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தேன். இன்றைக்கு நான் மகிழ்வோடு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், திராவிட பாரம்பரியம், பரிணாம வளர்ச்சி, சமூக நீதியை காப்பாற்றுகின்ற இயக்கம், அனைவரையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து வளர்த்த இயக்கம். நம்மளுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை. இயக்கம் என்று சொன்னால் உணர்வுபூர்வமான இயக்கம். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த நிலையை தலைமை ஏற்படுத்தி 9 கோள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, 7. இத்தனை 9 கோள்களையும் பவர்ஃபுல் கோள் என்ன? சூரியன். பவர்ஃபுல் கோள் சூரியன். ஆக அந்த சூரியனை சின்னமாக பெற்றிருக்கின்ற நாம், நமக்கு எந்த காலத்திலும் தோல்வி இல்லை.